நானும் விசாரணை பண்ணிட்டு ஆதாரங்களை சேகரிச்சுட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கேன். அப்படி என்ன சார் பெருசா நடவடிக்கை எடுத்துட்டீங்க? என்ன ஆதாரம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? பொறுமையா பேசுங்கம்மா. கிருஷ்ணன் குடும்பம், ராஜாராம் குடும்பம் 2 குடும்பத்தையும் 24 மணி நேரமா கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். வரிசையா ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அதே நேரம் உங்க பையனோட சர்க்கிளையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு இப்ப புதுசா ஒரு ஆதாரம் ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம் சார்? உங்க பையனோட பாடியில இருந்து ஒரு பொண்ணோட தலைமுடி எடுத்திருக்கோம். அடிப்பாவிகளா! அப்ப அந்த குடும்பத்து பொம்பளைங்க தான் எங்க பையனை கொன்னு இருக்கணும். இது வரைக்கும் கொலை செஞ்சது ஒரு ஆம்பளை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா முதல் தடவையா அது ஒரு பொண்ணா இருக்குமோன்னு சந்தேகப்படுறோம். அந்த முடிய DNA டெஸ்ட் காமிச்சிருக்கோம். அந்த குடும்பத்தோட பொண்ணுங்க முடியும் இந்த முடியை கம்பேர் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியே 2-3 நாள்ல ரிசல்ட் வந்துருமா? நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொம்பளை தான் இந்த கொலைய பண்ணிருப்பா. சாந்த சொரூபினே, அகிலாண்ட ஈஸ்வரினே ராஜாராம் பேசுவானே, இப்ப மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவான்? இங்க பாருங்கம்மா, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி உங்க இஷ்டத்துக்கு அவங்க தான் கொலைகாரங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வேற யாரு பண்ணிருப்பா? எங்க பையனுக்கு அவங்கள தவிர வேற எதிரி யாரும் இல்லையே. எல்லாம் விசாரிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். விசாரிச்சு என்ன பண்ண போறீங்க? ஆரம்பத்துல இருந்தே அந்த குடும்பம் தான் கொலை செஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, காதுல வாங்குனீங்களா? முதல்ல வெளியில கொலை நடந்திருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் மண்டபத்துல கொலை நடந்திருக்குன்னு சொன்னீங்க, இப்ப ஏதோ ஒரு பொம்பளையோட முடி கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க சொன்னதுதானே சரின்னு படுது? அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்குமா. ஒரு பெரிய டீமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆதாரமும் சாட்சியமும் கலெக்ட் பண்ண தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், அந்த முடி கிடைச்சிருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். நீங்க பாட்டுக்கு உணர்ச்சி வசப்பட்டு வெளியே எங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. பெத்த வயிறு எரியுதுயா, வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. ஆனா கேஸ் போட்டா ஸ்ட்ராங்கா போடணும். தப்பு செஞ்சவங்க தப்பிச்சிட கூடாது இல்லையா? அதுக்கான ஆதாரத்தை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நீங்க பாடியை மட்டும் வாங்க, சம்மதம்னு சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆனா பணம் செதஞ்சிருமா? அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல சார். முதல்ல ஆளை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ற வழியை பாருங்க, அப்புறம் பாப்போம். அதான் சொல்றேன்ல, 2 நாள்ல அரெஸ்ட் பண்றேன்னு. பாடியை வாங்கிட்டேன். என்ன 2 நாள் தானே? இவ்வளவு நாள் பொறுத்த நாங்க 2 நாள் பொறுக்க மாட்டோமா? நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க, அப்புறமா பாடியை வாங்குறோம். இதுக்கு மேல நீங்க லேட் பண்ணீங்கன்னா மேல இடத்துல உங்க மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வாங்க போலாம். என்ன சார் இவங்க? நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல அந்த கொலை செஞ்சால கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உமாக்கா பூமிகா முடிய லேபுக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? அனுப்பியாச்சு சார். ப்ரொசீஜர் ஆரம்பிச்சாச்சு. எப்படியும் நாளைக்குள்ள ரிசல்ட் வந்துடும் சார். வரட்டும். வந்ததும் தப்பிக்கவே முடியாதபடி கொலைகாரி அரெஸ்ட் பண்ணிடுவோம். அத்தை, இந்த ஈஸ்வரி அம்மா ரொம்ப கேள்வி கேக்குறாங்க அத்தை. நிறைய சந்தேகப்படுறாங்க. சரவணன் கிட்ட கூட ஒளரிடாம என்னால இருக்க முடியுது. ஆனா அவங்க கிட்ட ஒளரிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. எனக்கும் அதாம கவலையா இருக்கு. அவ ஏன் இவ்வளவு பதட்டப்படுறான்னு தெரியலையே. அத்தை, ஒருவேளை நான் தான் கொலைகாரின்னு அவங்க சந்தேகப்படுறாங்களோ? சச்ச, ஈஸ்வரி அப்படியெல்லாம் இல்ல பூமிகா. அவ கொஞ்சம் வெகுளி. கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவா, அவ்வளவுதான். அந்த ரத்தினத்துக்காக இவ ஏதாவது கிறுக்குத்தனம் பண்றாளோ என்னவோ. நம்ம வீட்டு கல்யாணத்துல எப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சான்னு பார்த்தல, அவள அப்படி நினைப்பா. எனக்கு என்னமோ அவங்கள நினைச்சா கை காலெல்லாம் நடுங்குது அத்தை. இப்ப கூட ஏதோ முடின்னு சம்மதம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க, பாத்தீங்கல்ல? அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. சாமியை கும்பிடு. தெய்வமே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? இவ செஞ்ச பாவம் என்ன, தப்பு என்ன? இவ்வளவு சின்ன வயசுல இவளை இவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிக்க வச்சுட்ட. எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? வாழ வேண்டிய வயசுல இவ ஜெயிலுக்கு போகணுமா? இல்ல இவளுக்காக பழியை ஏத்துக்கிட்டு நான் தான் ஜெயிலுக்கு போகணுமா? என்ன நினைச்சு எங்க வாழ்க்கையில இப்படி விளையாடுற? புரியல தாயே. நீதான் காப்பாத்தணும்னு உன் காலடியில வந்து விழுந்துட்டோம்.
மணி அடிக்குது. எல்லாத்தையும் அந்த தெய்வம் பாத்துக்கும். கெட்டதை கொடுத்த தெய்வம் நல்லது செய்யாமையா போயிடும். நம்பிக்கையோட இருமா. வா. இந்தாங்க டீய குடிங்க. வேண்டாம் மதனி. நீயாச்சும் குடிடி. வேணாம் அக்கா. இப்படியே பட்னியா கிடந்து என்ன பண்ண போறீங்க? எங்க புள்ளையே செத்து போச்சு. இனிமே டீயை குடிச்சா என்ன, உயிரே போனா என்ன? ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏய், ஏண்டி இங்க 2 பேரும் அழுது அழுது செத்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கோயில் கேக்குதா? கோயில் செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு இப்படி கோயில்ல முட்டி முட்டி சாமி கும்பிட்டா அந்த கடவுள் உங்களை மன்னிச்சிருவாரா? இது பாருங்கம்மா, நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எங்க கிட்ட வந்து எதுக்காக வம்பு வளர்க்குறீங்க? எங்களுக்கு என்ன வேண்டுதலா? உங்ககிட்ட வந்து வம்பு வளர்க்கணும்னு வயித்தெரிச்சல் டி, வயித்தெரிச்சல். புள்ளைய பறி கொடுத்தவங்க சாபம் உங்களை சும்மா விடுமா என்ன? வசமா மாட்டிக்கிட்டீங்கடி. இப்ப போலீஸ பாத்துட்டு தான் வரோம். அதான் அந்த ரத்தனம் அவனை பாத்துட்டு தான் வரோம். உங்ககிட்ட அக்கா மாமான்னு ஒட்டி உறவாடினாலும் அவன் ஒண்ணு சும்மா இல்ல. சுத்தி சுத்தி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். அவன் உங்க 2 பேரையுமே அழுத்தம் திருத்தமா சந்தேகப்படுறான். சதீஷ் உடம்புல இருந்து எடுத்த பொம்பளை முடிய டெஸ்டுக்கு அனுப்பிட்டான். அந்த முடியும் உங்க முடியும் ஒத்து போனா அவ்வளவுதான். ஒத்து போனா என்ன, ஒத்து போகுண்டி. ஏன்னா நீங்க தானே கொலைகாரீங்க. நாளைக்கு அந்த ரிசல்ட் வரட்டும். உங்கள யாரு மாட்டினாலும் நேரா தூக்கு தண்டனை. ஒத்த புள்ளடி அத பறி கொடுத்துட்டு விழுந்து புரண்டு தவிக்கிறாங்களே இந்த தாய் தகப்ப. இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இவங்க வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாது. ரெடியா இருந்துக்கங்க. நாளைக்கு அரெஸ்ட், அப்படியே ஜெயில் தான். நான் வரேன். அத்தை, என்னத்த முடி எடுத்துட்டாங்களோ? என்னத்த புது விஷயமா இருக்கு? டெஸ்ட்னு சொல்றாங்க, ஒத்து போகணும்னு சொல்றாங்க. அப்படின்னா அவ்வளவுதானா? அந்த ஈஸ்வரி அம்மா வர வந்து முடின்னு ஏதோ உளர்னாங்களே, அப்ப அவங்க தான் நம்ம 2 பேரோட முடியை எடுத்து கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுதான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு ஒண்ணுமே புரியல பூமிகா. அப்படின்னா அந்த சதீஷோட உடம்புல இருந்தது என்னோட முடியாதான் இருக்கும். டெஸ்ட் பண்ணா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தை, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பூமிகா கொஞ்சம் அமைதியா இரு. இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல, அதுக்குள்ள ஏன் பதட்டப்படுற? இல்ல அத்தை, அந்த முடி என்னோடது தானே நிச்சயமா டெஸ்ட்ல தெரிஞ்சிடும். இப்பதான் கடவுள் கைவிட மாட்டாருன்னு உள்ள சொன்னீங்க. வெளியில வந்து கார் ஏறதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அத்தை. பூமிகா பேசாம இரு. யாராவது பாத்திர போறாங்க. வா, வண்டியில ஏறு. கண்ணெல்லாம் எரியுது. திலீபா 2 கடுகுட. கடுகா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் இரு. நீ தானே 2 கடுகு வேணும்னு சொன்ன, அதான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இரு. ஐயோ, சமையல் வேலை ஆம்பளைங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும். அதுக்காக சமையல் மேட்டர்ல இவ்ளோ தத்தியா வரப்ப? நான் என்ன 2னா கொஞ்சம் அர்த்தம். ஏய், தள்ளு. நான் என்ன பண்ண?
சரி வெங்காயம் எடு. வெங்காயமா? ஐயோ 2 தானே நறுக்குனே. இரு இன்னும் ஒரு 4 நறுக்கி தரேன். ஏய் லூசு லூசு. வெய் வெங்காயம் 2னா 2 தான். வெட்டத கொடு. உன்னை வச்சுட்டு சமைச்ச மாதிரி தான் இன்னைக்கு. கவிதா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை, அம்மா என்ன கவிதா அது? நீ சமைச்சிட்டு இருக்க? ஆபீஸ்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் அத்தை. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப சமையல் ரெடி ஆயிடும். டேய், நீ என்ன கத்திய கையில வச்சிட்டு இருக்க? அசிஸ்டன்ட்மா. காய்கறி கட் பண்ணி கொடுக்குறேன். பாரு, அட பாவி. என்ன ஒரே ஒரு நாளாவது இந்த கிச்சனுக்கு வந்து நீ எட்டி பாத்திருப்பியா? எல்லாம் சொல்ற ஆளு சொன்ன உடனே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அது என்னத்த, ஆம்பளைங்கன்னா சமைக்க கூடாதா? நான் எல்லாருக்கும் சமையல் கத்து கொடுக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா. என் பசங்களுக்கு நானே சமையல் கத்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்ப அதை செய்ய ஆரம்பிச்சிட்ட. நீ ஆபீஸ்லயும் உழைக்கிற, வீட்லயும் வேலை செய்யணுமா? கூட நான் பாத்துக்கிறேன். ஐயோ அத்த 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 நான் வேண்டாம் பாத்துக்கிறேன் வேண்டாம் கவிதா. அத்த. நீங்க இருங்க. நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சமையல் ரெடி ஆயிடும். பாரு, அத்த, அவந்திகாக்கா வெளியில இருக்காங்களா? இல்லையம்மா, அவ ரூம்ல இருக்க போல இருக்கு. என்ன விஷயம்? அது அந்த 10 லட்சத்தை கட்டியா சத்த? கட்டியாச்சா? நல்ல விஷயம். எப்படிமா? நாங்க கேட்கவே இல்ல அத்த. பணம் ரெடி பண்ண தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ராஜாராம் மாமா வந்து பணம் கட்டியிருக்காருமா. அண்ணன் நாங்க வேண்டாம், அவந்திகா அன்னைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னோம். அவ என்ன கேக்குறது, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஒரு விதத்துல பணம் கட்டினது சந்தோஷமா இருந்தாலும் இந்த விஷயம் ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்துருமோன்னு பயமா இருக்கு. அத்தை, நீங்க எதுக்கு பயப்படணும்? கவிதாக்கா, நீங்க ஒண்ணும் சங்கடப்படாதீங்க. இதுக்கு மேல அக்கா ஏதாவது சொன்னா அப்பா பாத்துப்பாரு. இந்த 10 லட்சம் விஷயத்துல அக்கா பிரச்சனை பண்ணப்ப எனக்கு கடுப்பா தான் இருந்துச்சு. அப்பா கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அப்பாவே பணம் கொடுத்திருக்காருன்னா சந்தோஷமான விஷயம் தானக்கா. ஆமாப்பா, பூமிகா சொல்றதா சரி. நீ பயப்படாம நிம்மதியா இரு. சரிங்க அத்த, நீங்க 2 பேரும் வெயிட் பண்ணுங்க. நான் சமையல முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன். அக்கா, திலீபன் மாமா வேணா போகட்டும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. வா. அவர் ஒண்ணும் வேலை எல்லாம் பார்க்கல, சும்மா தான் கத்துக்கிட்டு இருக்காரு. நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்து போ. அத்தை போங்க அத்தை. வாமா. பூமிகா, அத்தை, இன்னைக்கு கோயில்ல நடந்தது மனசுல வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படாத என்ன? அந்த ஈஸ்வரி அம்மாக்கு நம்ம குடும்பத்து மேல அப்படி என்னத்த கோவம்? கொலை விஷயம் தெரிய வந்ததுல இருந்து குறைஞ்சு கேள்வி கேக்குறாங்க. அது கூட பரவாயில்லன்னு பொறுத்துக்கிட்டா இப்போ நம்மளுக்கே தெரியாம நம்ம முடிய கொண்டு போய் ரத்னா அங்கிள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏன் அத்தை அவங்களுக்கு இவ்ளோ வஞ்சம்? எனக்கும் இதை யோசிக்கிறப்போ அப்படிதான் பட்டுது. அவ என்னைய வளர்மதியை விட கொஞ்சம் வாய் துடுக்கா பேசுவா, அப்படி இப்படி இருப்பா. ஆனா அடிப்படையில் அவ நல்லவதான். அவ்ளோ நல்லவங்க ஒரு ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கு ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? இது துரோகம் இல்லையா? அவ மனசறிஞ்சு அப்படி பண்ணிருக்க மாட்டாமா. அநேகமா நேரடியா வந்து முடிய வாங்க சங்கடப்பட்டுக்கிட்டு ரத்னம் தான் இவள இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண சொல்லிருக்கணும். அவ நோக்கத்தை சந்தேகப்படாத பூமிகா. ஹலோ, நீ என்ன மாமியாரும் மருமகளும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒரு விசேஷமும் இல்லைங்க. நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதான் சும்மா பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அது என்னமோ தெரியல, உட்கார முடியல ஆபீஸ். ஒண்ணு இல்லங்க, ஒரு காஃபி சாப்பிட்டா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆபீஸ்ல உட்கார்ந்தா ஒரு சிந்தனை, ஒரு கஷ்டம், ஒரு யோசனை. ஆமாமா, அந்த கொலையை யார் செஞ்சிருப்பாங்க? அந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? அவன் நல்லவனோ கெட்டவனோ, நம்ம குடும்பத்து கல்யாணத்துக்கு வந்த ஒருத்தனை யாரோ ஒரு பொம்பளை கொலை பண்ணிருக்கா. ஒரு ஆம்பளை கொலை பண்றதுக்கு ஒரு பொம்பளைக்கு எப்படி மனசு வந்துச்சு? பொம்பளைங்க எல்லாருமே அமைதியா இரக்கமா ஒன்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உமா. ஆனா கொலை பண்ற அளவுக்கு இல்லாம ஒரு ராட்சசி இருப்பா.
தாய் தெய்வம்னு பொம்பளைங்களை கொண்டாடுறோம். அந்த மாதிரி பொம்பளைங்கள்ல இந்த மாதிரி இரக்கம் இல்லாதவங்க கூட இருப்பாங்களா என்ன? பேப்பர்ல இந்த பொம்பளைங்க கொலை செய்யறத பத்தி எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் எங்கேயோ நடக்கிறது. அந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் நம்ம வீட்டுல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம வீட்லயே நம்ம பக்கத்திலேயே ஒருத்தி இருக்கான்னா கடவுளே. இல்லங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. பொண்ணுன்னா சாந்தமானவ, அடக்கமானவ, எல்லார் மேலயும் இரக்கமானவ தான். ஆனா அவளை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கானா? அந்த ராஸ்கல் என்ன மாதிரியான ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிருப்பான்? அவனை கொன்னா தப்பு இல்லைங்கிற முடிவுக்கு வந்திருந்தா தானே அவ இப்படி பண்ணிருப்பா? அந்த பொறுக்கி என்ன அக்கிரமம் பண்ணானோ? இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு நீயே இவ்வளவு எமோஷன் ஆற? இல்லங்க, அது வந்து நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ராஸ்கல் நம்ம கண்ணு முன்னாடியே என்னென்ன செஞ்சிருக்கான். முதல்ல அவந்திக்காவை கடத்தினா, அப்புறம் இவளை கடத்தி தாலி கட்ட முயற்சி பண்ணான். அதோட நின்னானா இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான். நம்ம சம்பந்திய கொலை பண்ண பார்த்தான். நம்ம வீட்டையே சும்மா விட்டானா? நட்ராஜ் கடத்தினா, அப்புறம் சரவணனையும் கடத்தினா. திரும்ப கல்யாணத்தப்ப பூமிகாவையும் கடத்த முயற்சி பண்ணான். இல்ல நமக்கே அவன் இவ்வளவு பண்ணிருக்கானா? யார் யாருக்கு என்னென்ன கெடுதல் பண்ணானோ? அதுவும் சரிதான். ஆனா ரத்னம் நம்ம குடும்பத்து மேல எல்லாம் சந்தேகப்படுறான். அதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க வருத்தப்படாதீங்க. சந்தேகம் தானே பண்றான். அது அவனோட கடமைங்க. அதுக்காக நீங்க எங்க கவலைப்படுறீங்க? தப்பெல்லாம் சம்பந்தி மேலதான். அந்த சதீஷ் சொன்னதை நம்பி அவனை வீட்டுக்குள்ள விட்டாரு பாருங்க, அதாங்க பெரிய தப்பு. சரி, அவனை வீட்டுக்குள்ள விட்டதுனால இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்? இல்லங்க, நான் அப்படி சொல்லல. அவனை வீட்டுக்குள்ள விட்டதுனால தானே அவன் மறுபடியும் கல்யாணத்துக்கு வந்தான். வந்ததுனால தானே அவனை யாரோ கொலை பண்ணாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் அதனாலதான் வந்துச்சு. கரெக்ட், எல்லாம் சரிதான். ஆனா தப்பு செஞ்சவன் போயிட்டான். தண்டனைய நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். கொலைன்ற பேச்சு கேட்ட உடனே எப்படி நடுங்குறா பாரு. என்னத்த சொல்றது? ஆனா ஒரே ஒரு ஆறுதல், நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு மனசே வராது. யார் என்ன நினைச்சா என்ன, நம்ம கிட்ட தான் தப்பு இல்லைல்ல, நம்ம தைரியமா இருப்போம், அவ்வளவுதான். சரி, நீங்க ரெண்டு பேரும் இதையே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சார். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. என்ன பிரபுமணி, ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். இந்தாங்க சார். என்ன பாத்தீங்களா? உமாக்கா பூமிகா முடிதோட மேட்ச் ஆகுதா? நான் பார்த்தேன் சார். எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நீங்களே படிச்சு பாருங்க சார். இது பூமிகாவோட முடிதான் மேட்ச் ஆயிருக்கு. பாவம், நாம கொலைன்னு சொன்னாலே பயப்படுற பொண்ணு, அதுக்கும் எப்படியா கொலை பண்ணிருக்க முடியும்? நம்பவே முடியலையே. நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, இந்தா, யாரா இருந்தா என்ன, கொலை செஞ்சா கொலைகாரங்க தானே. நீ போய் நம்ம ஆளுங்களை ரெடி பண்ணு. உடனே போய் பூமிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே சார். பூமிகாவை கொலைகாரி, நம்பவே முடியலையே.